இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் விஜய் கடந்த 1999ஆம் ஆண்டு சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. விஜயோட தீவிர ரசிகையான சங்கீதா அவரை பார்க்க வெளிநாட்டுல இருந்து சென்னைக்கு வந்த போதுதான் ரெண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்திருந்தது. சங்கீதா இலங்கையை சார்ந்தவங்க. அவங்களோட தந்தை லண்டன்ல மிகப்பெரிய பிசினஸ் மேனாவும் இருந்துட்டு வந்தாரு. இதுக்கு நடுவுல விஜய் சங்கீதா ஜோடியோட காதலுக்கு குடும்பத்தினர் பச்சை கொடி காட்ட லண்டன்ல நிச்சயதார்த்தமும் சென்னையில திருமணமும் நடந்திருந்தது. விஜய் சங்கீதா ஜோடிக்கு ஜான்சன் சஞ்சய் அப்படின்ற ஒரு மகனும் சாஷா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. இதுல விஜயோட மகன் ஜான்சன் சஞ்சய் தற்பொழுது சினிமாவில இயக்குனரா அறிமுகமாகி இருக்காரு. அவர் இயக்குற முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. விஜயோட மகள் சாஷா லண்டன்ல படிச்சுட்டு வராங்க. மகளுக்காக விஜயோட மனைவி சங்கீதாவும் லண்டனுக்கு போன பிறகுதான் விஜயோட விவாகரத்து சர்ச்சை வெடிச்சிருந்தது. மாஸ்டர் படத்தோட இசை வெளியீட்டு விழா வரைக்கும் தான் நடிகர் விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதாவை தவறாம ஆடியோ லான்ச்சுக்கு கூட்டிட்டு வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் வெளியான வாரிசு படத்தோட இசை வெளியீட்டு விழா, லியோ சக்சஸ் மீட் போன்றவற்றுக்கு விஜய் மனைவி இல்லாம சிங்கிளா தான் வலம் வந்தாரு. இதனால அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாகவும் விஜய் கூட ஏற்பட்ட சண்டையால தான் சங்கீதா லண்டன்லயே இருக்கிறதாகவும் செய்திகள் உலா வந்திருக்கு. இந்த விவாகரத்து சர்ச்சை உச்சத்துல இருந்த சமயத்துல தான் விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா வெளிநாட்டுல ஷாப்பிங் போன புகைப்படம் வெளியாகி இணையதளத்துல காட்டு தீ போல பரவி இருந்தது. இதனால அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா பைல்வான் உட்பட சில பத்திரிகையாளர்கள் குண்ட தூக்கி போட்டிருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதில் அளிக்காம நடிகர் விஜய் அமைதியா இருந்து வந்ததுனால இந்த விவகாரம் ரொம்பவே பெருசா மாறி இருந்தது. அண்மையில கூட விஜயோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்த த்ரிஷா போட்ட பதிவுல விஜயோட லிப்ட்ல எடுத்த புகைப்படத்தையும் பதிவிட்டு இருந்தாங்க. அதுல விஜயும் த்ரிஷாவும் கப்பல்ல ஜோடியா சுற்றுலா போனப்போ எடுத்த புகைப்படம்னு பரபரப்பா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் த்ரிஷாவோட பழைய போட்டோக்களை சிலவற்ற ஆராய்ஞ்ச ரசிகர்கள் த்ரிஷாவும் விஜயும் ஜோடியா அடிக்கடி ஊர் சுற்றுறதா சில ஆதாரங்களை வெளியிட்டிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா வாரிசு படத்தோட சக்சஸ் மீட்ல சங்கீதா கலந்து கொள்ளாதப்போ த்ரிஷா ஏன் பங்கேற்றாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இது போதாது அப்படின்னு விஜய் வீட்டு பக்கத்திலேயே நடிகை கீர்த்தி சுரேஷ் குடியேறியதுனால அவங்களையும் விஜய் கூட ஒப்பிட்டு சிலர் பேச தொடங்கி இருக்காங்க. அண்மையில கீர்த்தி சுரேஷும் விஜய் கட்சியில சீட் கேட்டு ஒரு பேட்டியில பேசி இருக்கிறதுனால அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரேஞ்சுக்கு விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. இப்படி த்ரிஷா கீர்த்தி சுரேஷ்னு விஜயோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நடிகைகள் பட்டியல அடுக்கிக்கிட்டே போன நிலையில இதுக்கெல்லாம் சைலண்டா என்கார்ட் போட்டிருக்காரு தளபதி. நடிகர் விஜய் நடிச்சிருக்க கோட் படம் நேத்து திரையரங்குல வெளியாகி அமோக வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த படத்தோட ரிலீஸுக்கு முந்தைய நாள் இரவு நடிகர் விஜய் தன்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து கோட் படத்தை பார்த்தாராம். சென்னை அடையார்ல இருக்கிற பிரிவியூ தியேட்டர்ல விஜயோட குடும்பத்துக்காக கோட் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. அப்போ விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதா, மகன் ஜான்சன் சஞ்சய், மகள் சாஷா, தந்தை S.A. சந்திரசேகர், தாய் ஷோபா ஆகியோர் கூட சேர்ந்து படம் பார்த்தாராம். இந்த நிகழ்வின் போது கோட் படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோரும் கூட இருந்ததா சொல்லப்படுது. கோட் படம் விஜய் ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிச்சு போனதான். குறிப்பா விஜயோட மனைவி சங்கீதா படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இயக்குனர் வெங்கட் பிரபுவை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தான் மனைவி சங்கீதா கூட கோட் படம் பார்த்தது மூலமா த்ரிஷாவுடனான ரிலேஷன்ஷிப் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு விஜய். அது மட்டுமின்றி தன்னை பற்றிய விவாகரத்து சர்ச்சைக்கும் என்கார்ட் போட்டிருக்க அவரு தான் மனைவியோட ஹாப்பியா இருக்கிறதையும் சூசகமா சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.